முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல மிகவும் தரக்குறைவாக முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சித்தது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய எதிர்வினையை உண்டாக்கியிருக்கு. திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் விஜய் அவர்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் தரமான பதிலடி கொடுத்திருக்கிறாரு. கடுமையான விமர்சனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்படி நாங்க கேள்வி கேட்டா விஜயால பதில் சொல்ல முடியுமா? அதனால சட்டமன்றத்துடைய மாண்பு, முதலமைச்சர் பதவியுடைய மாண்பை கருதி இனிமேலாவது அவர் நாகரிகமா பேசணும் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு. இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. அப்பா கதையே வேறு ஒரு கதை இருக்கிறது. கேட்டை இழுத்து மூடுங்கள், அப்பா உள்ளே வரக்கூடாது என்று சொன்ன மகன் குறித்து பேசுவோமா? அந்த அப்பாவை உள்ளே அனுமதிக்காதீர்கள், கழுத்தை பிடித்து வெளியில் தள்ளுங்கள் என்று சொன்ன மகன் குறித்து பேசுவோமா? மது போதையில் அந்த அப்பாவை தாக்க முற்பட்ட மகன் குறித்து பேசுவோமா? எவ்வளவு கதைகள் இருக்கின்றன. அவ்வளவு கதைகளையும் பேசினால் உங்கள் முகத்தை நீங்கள் எங்கே கொண்டு போய் வைத்துக் கொள்வீர்கள்? நீங்க அதனாலதான் தனி வாழ்வு, பொது வாழ்வு என்று இரண்டாக பொது வாழ்க்கையில் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்பாவை தேடிக்கொண்டிருக்கிறேன், உங்க அப்பா எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் என்று சொல்கிறார். இன்னொரு 2 குழந்தைகள் இருக்கிறது. ஒன்று ஆண் குழந்தை, இன்னொன்று பெண் குழந்தை. அந்த குழந்தைகளிடம் போய் உங்களுடைய அப்பா எங்கே என்று கேட்டால் 2 பதில்கள் வரும். ஒன்று, அப்பா அந்த நடிகையினுடைய வீட்டில் இருக்கிறார் என்று பதில் வரும். இல்லை என்று சொன்னால் அவர் எங்க அப்பாவே இல்லை என்று பதில் வரும். இப்படி நான் ஒரு கதையை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதை திருப்பி எதிர்கட்சியில் இருப்பவர்கள் சொல்ல முடியாதா? அப்பா குறித்து பேசுகிற தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? நீங்கள் முதலில் அப்பாவாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அந்த குழந்தைகளினுடைய நிலைமை என்ன? இதையெல்லாம் பேசினால் எப்படி இருக்கும்? எனவே ஒரு முதலமைச்சர் அவருக்குரிய மாண்பிலிருந்து பேச வேண்டும். அவருக்குண்டான கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் இப்படி நிலை தடுமாறி பேசுவது, ஏதோ சினிமாவில் வசனம் பேசுவதை போலவே சட்டப்பேரவையில் பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு உரை இதுவரை தமிழ்நாட்டில் கேட்கப்படாத ஒரு உரை, இதுவரை சட்டப்பேரவையில் ஒலிக்கப்படாத ஒரு உரை. உண்மையிலேயே சட்டப்பேரவையினுடைய மரபு சுக்கு சுக்காக உடைந்து போயிருக்கிறது என்றுதான் நான் இன்றைய உரையை பார்க்கிறேன். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டுக்கு? பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லுகிறார். எந்த பார்ட்டி என்று சொல்வதற்கு துணிச்சல் இருக்கிறதா? தெம்பும் திராணியும் யோகிதையும் இருந்திருந்தால் எந்த கட்சி என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அது என்ன லாவகமாக பார்ட்டி ஃபண்ட் என்று சொல்லிவிட்டு எந்த கட்சி என்று சொல்லாமல் நழுவுவது? எந்த கட்சி என்று சொல்லிவிட்டால் அந்த கட்சி உங்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடுத்துவிடும், உங்களை நீதிமன்றத்துக்குள் ஏற்றிவிடும். அதனால் எந்த கட்சி என்று பெயர் சொல்லவில்லை. நீங்கள் பெயர் சொல்லாமல் பார்ட்டி ஃபண்ட் என்று கடந்து போகிறீர்கள்.